ஸோ என்னோட ஃபேவரட்டான டே இன் மை லைஃப் வீடியோ இது. ஸோ மார்னிங்கே அவனுக்கு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மூஸ்லீஸ், அதுக்கப்புறமேட்டு பால், அதுக்கப்புறமேட்டு வாழைப்பழம் ஆட் பண்ணி சாப்பிடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் இதை ஸ்நாக்காக சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ட் டெடி கூட வந்துட்டு இந்த பாட்டு கேட்டுகிட்டே வந்து டே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு அந்த டேக்கு வந்து ரெடி ஆனால் தான் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். வெளில போகிறோமோ இல்லையோ, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாலாலான்னு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போல்லாம். ஸோ தட் நல்லாயிருக்கு. அண்ட் மெடிடேஷன் யூஸ்வலாக வந்து எல்லா விளாக்ஸ்லையும் காட்டுறேன் அப்படின்றனால நான் இந்த விளாகில் காட்டல. கண்டிப்பாக வந்து மெடிடேஷன் ஒரு 5 to 10 minutes வந்து பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து மைண்ட் அளவில் மென்டல் ஹெல்த்தும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தும் முக்கியம், அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அது இப்போ ரீசன்ட் டேஸில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஸோ தட் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு நான் சிம்பிளாக வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமேட்டு இது என்னோடய தங்கச்சியோட பவுச், அதுலேருந்து தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். லிப் பாம் வந்து டாட் அண்ட் கீயோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து சீரம்ஸோட ரொம்ப வந்து நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து பக்காவான கேர்லி ஹேர். அண்ட் இப்போது ரீசெண்டாக மேரேஜ்க்கு அப்புறமேட்டு அந்த கிரிம்பிங் கேர்ள்ஸ் அதெல்லாம் பண்ணி அந்த ஃபோட்டோஷூட்ஸ்க்கெலாம் வந்து கேர்ள்ஸ் அதெல்லாம் பண்ணி ஹேரோட டெக்ஸ்சரே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சீரம் இப்போ யூஸ் பண்ணுறதுனால நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக் அந்த டேக்கு ரெடியானது. அண்ட் ஸ்கின் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் இங்கே டெக்ஸ்சர்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு தான் வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து யூஸ்வல் திங்ஸாக இருக்கலாம், பட் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் நல்லாயிருக்கும், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், அப்புறம் வந்து ஸோ ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். அண்ட் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிழிச்சப்போ ஒரு இன்னொரு டேட்டையும் சேர்த்து கிழிச்சிட்டேன். ஸோ அதை வந்து லைட்டாக வாட்டர் வச்சு அதை வந்து ஒட்டி அதுக்கப்புறம் என்னோடய ராசி, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களோட ராசி எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு தான் வந்து அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் என்ன ராசின்றதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறமேட்டு ராகுக்கு ஏதோ அது இதுன்னு நிறைய வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்நாக்கிங் பண்ணேன். அண்ட் இது வந்து அந்த வேஃபர்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்டிக்ஸ் வச்சு இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும், டிமார்ட்டில் இருக்கும், பை ஒன் கெட் ஒன் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் டெடிக்கு பெடிகிரி இது எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏப்ரன்லாம் போட்டு ரெடியானேன். அண்ட் டெடியும் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து என் கூட ஜாயின் ஆகிட்டான். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து தக்காளி செடி, அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மோஸ்ட்டாக வந்து நம்ம இங்கேருந்து சில ஐட்டம்ஸ் அந்த கொத்தமல்லி அப்புறமேட்டு புதினா, ஸோ இது எல்லாமே பின்னாடி இருக்கும், டக்குன்னு நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஃபீல். ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி நல்லா இருந்தது பண்ணும்போது. ஸோ கருவேப்பிலை, அதுக்கப்புறமேட்டு மல்லிப்பூவும் வந்தது. ஸோ இது பூத்தப்போ வந்து நான் வந்து சாமிக்கும் வந்து அதை வச்சுடுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் அங்கே பறித்தது. வெத்தலை செடி, வெத்தலை வந்து நம்ம டெய்லி இன்டேக்காக வந்து டெய்லி இல்லை, எப்போயாச்சும் நமக்கு கிடைக்கிறப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். வெறுமனே இல்லாமல் அந்த குல்கந்த் இருக்குல்ல, ஸோ அதை ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப நல்லது அது. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சாம்பார் ஆகிடுச்சு. ஏன்னா அது ஒன்று தான் இப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக வருது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் எல்லாமே டேஸ்ட்டாக வரும். அந்த பொறுமை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த குக்கிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள், கார்லிக் இதெல்லாம் போட்டு தனியாக வந்து வேக வச்சுட்டேன். ஒரு 2 விசில் பருப்பு வந்ததுக்கப்புறமேட்டு முருங்கைக்காவும் போட்டு 3 விசிலாக வந்து அந்த பருப்பு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவேன் தனியாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு கடாயில் வந்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்து போடுங்க. ஸோ தட் நல்லது, அதுக்கப்புறமேட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணேன், தக்காளி ஆட் பண்ணேன். அண்ட் தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமேட்டு நமக்கு போடுற வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வேக வச்ச பருப்பும் முருங்கைக்கீரையும் முருங்கைக்காய் இருக்குல்ல, ஸோ அதையும் வந்துட்டு இந்த மிக்சரோட வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண உடனே சுட வந்து சாம்பாரோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியும் நிறைய வந்து கட் பண்ணி அது மேலே போட்டிங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்மெல்லும் சரி, ஃப்ளேவர்ஸும் சரி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெளில வந்து பார்த்தா
இவன் வந்து இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தான். எங்கடா ஆளை காணோன்னு பார்த்து தேடிட்டு இருந்தப்போ இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு நல்லா வந்து க்ரீமியாக வந்து கர்ட் ரைஸ் வந்து வச்சா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு சிக்கன் பிடிக்கும். இதுதான் வந்து அவன் மோஸ்ட்லி இப்போ சாப்பிட்றது. ஸோ ஹீட்னால வந்து சிக்கனும் வந்து நம்ம அடிக்கடி கொடுக்கக்கூடாது. ஸோ கர்ட் ரைஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து சிக்கன் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கேரட்ஸ் கொடுக்கலாம் டாக்ஸ்க்கு. மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து அவனோட சாப்பாடாக இருக்குது இப்போது. ஸோ அவனுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டேன். வச்ச உடனே வந்து சார் வந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து சாப்பிடுவான். அவனுக்கு பசிக்கிறப்போ வந்து சாப்பிட்ருவான். ஸோ அதுவும் வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்டான், கொஞ்சம் வச்சுருவான் எப்படியுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து பார்த்துட்டு இருந்தா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் டைமில் வந்துட்டு திருச்சியில் இங்கே தான் வந்துட்டு அந்த மறுவீடு அந்த மாதிரிலாம் வந்து வெளியிலலாம் போவோம்ல. ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 குர்த்திஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வாங்கினேன். ஸோ அதை வந்துட்டு அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேகே நகர் மெயின் ரோட்லேயே வந்து நியூ பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நான் போனேன். அண்ட் ஸ்வீட்டாக அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து அலோவ் பண்ணாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து வீடியோ எடுத்தேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து வீடியோஸே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வீடியோ வந்து கண்ணாப்பண்ணாட்டு இருக்கும். ஸோ இங்கே ப்ராப்பராக வந்து ட்ரைபாட்லாம் செட் பண்ணி அழகாக வந்து வீடியோஸ் எடுத்தேன். அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பிரிண்ட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் லெஹங்கா இல்லை லெகின் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு குர்த்தி, இந்த மாதிரி டாப்ஸு, செட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோலேயும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஃபுல் கலெக்ஷன்ஸை வந்து இந்த வீடியோவில் காட்ட முடியாது. அதுக்கப்புறமேட்டு இந்த சாரீயோ என்னோட செம்ம ஃபேவரட்டான சாரீ. இது வந்து சன் டிவியில் சீரியல் ஆக்ட்ரஸ் கூட இந்த சாரீ வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. போட் நெக் வச்சு வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக வந்து நான் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த டால்க்கு வந்து இந்த சாரியும் வந்து ட்ரை பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே வைப்பாங்கல்ல. ஸோ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வீடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ தட் நான் அதையும் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரைடல் ப்ளவுசஸ் வந்து எங்கே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வந்து இந்த ஷாப் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்து க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிற இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் காட்டுறீங்களோ ஸோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுசஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மெட்டீரியல்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் தான். நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்து ஆன்லைனில் இல்லாட்டி நேரில் போக முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட பேஜையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தனியாகவும் வந்து நான் இந்த 2 ஷாப்போட வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் சர்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மேபி ஃபஸ்ட் அது வரலாம். ஸோ பிரைட்ஸ் டு பி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டெடி கூட வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அண்ட் இவனோட ஃபேவரட்டான பொம்மை இது. ஸோ இது எடுத்தால் அவனுக்கு செம்ம கோவம் வரும். ஸோ அதனால் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த 2 ஷாப்ஸ் நான் காமிச்சேன்ல. ஸோ அது வந்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பிரைட்ஸ் டு பி இல்லை டெய்லி வேர் குர்த்திஸ் ஆர் சாரீஸ், ஆஃபீஸ் வேர் சாரீஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிரெட் பாஸ்கெட் வந்து என் தங்கச்சி கூட போயிருந்தேன்ல. ஸோ அங்கே வந்து 90s ஃபேவரட்டான கேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடல பார்க்குறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.